அதுக்கப்புறம் நான் தான் அவளை உட்கார வச்சு தலதை வட்டி ஹேர் ட்ரையர்லாம் போட்டு ஜடெல்லாம் பின்னிடுவேன்னா பாரு. இதெல்லாம் விடு, புடவையே நான் தான் கட்டி விடுவேன். கிச்சன் ஃபுல்லா காய்கறி வெட்டி அது ஃபுல்லா அதிகலம் ஆயிடுச்சா, அதுல 2 பேர் காலை வச்சு 2 பேர் வலிக்கு விழுந்துட்டோம். அவளால நடக்கவே முடியலையா, அப்புறம் நான் தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போன மேல. அவளை பெட்ல படுக்க சொல்லிட்டு நான் கீழே படுத்துக்கிட்டேன். காலையில கண் முழிச்சு பார்த்தா மேல படுத்திருந்தவ உருண்டு வந்து என் பக்கத்துல படுத்திருக்கா. அது நான் இருக்க வேண்டிய இடம், அது நான் வாழ வேண்டிய வாழ்க்கை. அதை என்கிட்ட இருந்து திட்டம் போட்டு தட்டி பறிச்சுட்டு இப்போ நீ சக்தி கூட சந்தோஷமா இருக்கல்ல? விட மாட்டேன், உன்னை நான் விடவே மாட்டேன். உன்னை நினைக்க நினைக்க எனக்கு அப்படி ஆத்திரமா வருது. எப்படி என்கிட்ட அப்பாவியா நல்லவ மாதிரி நடிச்சு சக்திய என்கிட்ட இருந்து பிரிச்சிருக்க? உனக்கு நான் என்னடி பாவம் பண்ண? உன் மேல நான் எவ்வளவு இரக்கம் காட்டியிருப்பேன், உன்னை நான் எவ்வளவு தூரம் நம்பி இருப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அது எல்லாத்தையும் இப்படி பாழாக்கிட்டேடி. எங்களோட 5 வருஷ காதல சக்தி வீட்டுக்குள்ள வந்து 6 மாசத்துல அழிச்சிட்டல. என் ஆசை, என் கனவு எல்லாத்தையுமே நீ நாசமாக்கிட்ட. இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுல, முடிஞ்சிருச்சுல. இல்ல, எதையும் நான் அவ்வளவு சீக்கிரத்துல முடிய விட மாட்டேன். சக்தி கூட வாழ வேண்டியவளும் அவனுக்கு உரிமையானவளும் நான் மட்டும்தான். ஏன் கழுத்துல ஏற வேண்டிய தாலிய நீ கட்டிக்கிட்டல, அது சீக்கிரமே நான் உன்கிட்ட இருந்து பறிப்பேன். சக்தியோட வாழ்க்கையில உன்னை வெளியே தூக்கி எரிஞ்சிட்டு அந்த இடத்துக்கு நான் வருவேன். அதுக்கப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரியே சக்தி கூட சந்தோஷமா வாழ்வேன். அத மட்டும் நான் நடத்தி காமிக்கல, நான் வைத்தியலிங்கத்தோட பொண்ணு இல்ல.